உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடர்புடைய சார் யார் என்று பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரையில் நடந்த நீதி பேரணியில் கைதான குஷ்புவிடம் நமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய நேர்காணலை இப்போது காணலாம். பாஜக மகளிர் அணி சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு இன்று நீதி கேட்டு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் முக்கிய பிரமுகர் குஷ்பு கலந்து கொண்டார். இந்த நிலையில் அவர் மதுரை மாநகர காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தும் சில அரசியல் கேள்விகள் குறித்தும் அவரிடம் கேட்கலாம். மேடம் வணக்கம். மாணவிக்காக நீதி கேட்டு இன்னைக்கு பேரணி நடத்தினீங்க. தொடர்ச்சியா பலரையும் கைது செஞ்சாங்க, உங்களையும் கைது செஞ்சிருக்காங்க. அரசினுடைய இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிக்கு அடிப்படையில் ஜனநாயகம்ங்கிறது பேர் எங்கேயோ புதைச்சி வச்சிருக்காங்க. சர்வாதிகாரம் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க சொல்றதா சட்டம், மாயவே இல்லைனா ஹைவே. அப்படிதான் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாங்க எல்லாரும் இங்க கைது செய்யப்பட்டிருக்கோம். நேத்து சௌமியா, அன்புமணி ராமதாஸ் அவங்க கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்த தமிழிசை அக்காவும் கைது செஞ்சாங்க 2 முறை. இந்த மாதிரி யார் அவங்களுக்கு எதிராக ஒரு பேரணி, ஒரு போராட்டம் நடத்தினாலும் அவங்க பவர் கட்சி எங்க கையில இருக்கு. அதனால்தான் நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்வோம். எங்களுக்கு எதிராக நீங்க யாருமே குரல் கொடுக்க கூடாது, கேள்விகள் கேட்க கூடாது. என கேள்விகளுக்கு எங்ககிட்ட பதில் இல்ல. அது தெளிவாக அவங்களுடைய அந்த செயல எங்களுக்கு தெரியப்படுது. மேடம், குறிப்பா இந்த விஷயத்துல அரசு சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்காங்க. உடனடியா நாங்க ஞானசேகரனை கைது பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி சாருன்னு யாரும் கிடையாது, அவர் மொபைல் பிளைட் மோட்ல இருந்துச்சு, இப்படியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? நீங்க சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளர் இன்னைக்கு ஒருத்தர் ஒரு மொபைல் பேசினாலும், இன்னைக்கு உங்க மொபைல் இங்க இருந்தாலும் நீங்க எங்க இருக்கீங்க ஈஸியா உங்களால ட்ரேஸ் பண்ண முடியும். பிளைட் மோட்ல இருந்தாலும் கடைசி செகண்ட் நோடி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க உங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றது பட கேவலமா இருக்கு, ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. மக்கள் ஏமாத்துறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். அவங்களே சொல்லிட்டாங்க, சார் போன் பண்ணாரு, அதுக்காக நாங்க விட்டோம். நாங்க கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், அந்த சார் யாரு? அது ஏன் கேள்வி உங்களால பதில் கொடுக்க முடியாது? அது யார் எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியாது? காவல்துறையினால எப்படி கண்டுபிடிக்க முடியாது? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில உலகத்தை யார் எங்க இருந்தாலும் ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். இது காதுல பூ சுத்துற மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அவங்க நாங்க ஒரு தெளிவுபடுத்திருக்கோம், இது மாதிரி ஒரு பதில் கொடுத்துட்டோம்னா அது ஏத்துக்க முடியாது. இது ரொம்ப மக்கள் ஏமாத்துற வேலைதான். மேடம், இன்னைக்கு காவல்துறை கடுமையான இதுல உங்களை தள்ளுமுள்ளு பண்ணி கைது பண்ணாங்க. இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க மேடம்? இல்ல, காவல்துறை நான் தவறு சொல்ல மாட்டேன். அவங்க வேலை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கு. அவங்க சார் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க செயல்படுத்ததான் ஆகணும். சோ ஏன்னா காவல்துறை சொல்லும் போது அது டைரக்டா உங்களுக்கு ஸ்டேட் பாடிக்கு கீழே வருது. சோ உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க தவறு சொல்ல முடியாது. அவங்க என பாதுகாத்தோட தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க எல்லாரும் தள்ளுமுள்ளு இருந்தது, பட் அது ஒன்னும் பண்ண முடியாது. இவ்வளவு கூட்டம் வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. 2000 போலீஸ் இருந்தது. சோ இந்த மாதிரி கூட்டம் இருக்குன்னு அவங்களும் எதிர்பார்க்கல. திமுக காரங்க பாஜக மகளிர் அணி சார்பாக இவ்வளவு கூட்டத்தை எங்களால கூட்டிட்டு வர முடியும், இவ்வளவு பேர் எங்களை நம்பி வருவாங்க, அதுவும் அவங்களை எதிர்பார்க்கல. அரசுக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும் என பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர் குஷ்பு தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்ட பிரபு. உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.